பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வேளச்சேரி நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாக உள்ள அரசு கட்டிடங்களை அகற்றி அதை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு இடமாற்றலாம். தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் யோசனை. வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படும் சென்னையில் புதியதாக பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலைகளை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும். தமிழக தலைமை செயலாளர் கூட்டம் நடத்தி முடிவெடுக்கவும் தீர்ப்பாயம் உத்தரவு. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூசக பதில். மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில். ஏமாற்றம் இருக்காது, மாற்றம். சென்னை கொளத்தூரில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை திமுக அரசு தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் குமரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. சென்னையில் மட்டும் 8 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். சென்னை வெட்டுவாங்கேணியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளின் சோதனை நிறைவு. முகமது ரியாஸ், சையது அலி ஆகியோர் வீடுகளில் சோதனை நிறைவடைந்ததாக தகவல். முதலமைச்சர் வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்த்தாலும் அதை செயல்படுத்த இங்குள்ள அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை. வழக்கு ஒன்றில் அரசு அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. கலைஞர் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் அறிவிப்பு. கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். சென்னை பல்கலைக்கழகத்தில் 166வது பட்டமளிப்பு விழா. ஆளுநர் ஆர்.என். ரவி, அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நிதி சிக்கல் காரணமாக ஆசிரியர் பணி நியமனங்களை நிறுத்தி வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல். பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிட நியமனங்களின் நிலை கேள்விக்குறி. முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. அவரது மகன் பிரபு மீதும் சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை. பழனி பஞ்சாமிர்தம் தொடர்பாக சர்ச்சை கருத்து கூறியதாக எழுந்த குற்றச்சாட்டு. இயக்குநர் மோகன்ஜியை திருச்சி போலீசார் கைது செய்து விசாரணை. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் கட்டிட மேற்கூரை பெயர்ந்து கீழே விழுந்த விவகாரம். கட்டிட சீரமைப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கடலூரில் போலி உரம் தயாரித்த கம்பெனியில் வேளாண் துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. புவனகிரி அருகே போலி உரம் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் நடவடிக்கை. நாகப்பட்டினம் அரசு பேருந்து மோதி 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்த நிலையில் உறவினர்கள் மறியல் போராட்டம்.
புதுச்சேரியில் கடற்கரை ஓரம் தூண்டில் வளைவு அமைக்காததை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியல். போராட்டத்தில் மீனவர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி நபர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி. பாமகவினர் பொய் வழக்கு போட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார். மாணவ மாணவியரின் பெற்றோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தனது வீட்டை பாதிக்கும் வகையில் அருகே கட்டுமானம் மேற்கொள்வதற்கு தடை விதிக்க கோரி த்ரிஷா தொடர்ந்த வழக்கு அண்டை வீட்டாருடன் சமரசமாக பேசி தீர்க்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழ்நாட்டில் வருகின்ற 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. உண்மை எந்நாளும் வெல்லும், சட்டப்பூர்வமாக வெல்வேன். தனக்கு எதிரான விசாரணைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் சித்தராமையா அறிவிப்பு. மலையாள நடிகர் சித்திக்கு எதிராக கேரள காவல்துறை பிடிவாரண்ட். பாலியல் வழக்கில் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் நர்சரி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி ஊழியர் என்கவுண்டர். பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் மும்பையில் பிரேத பரிசோதனை. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 85,000 புள்ளிகள் என்ற வரலாறு காணாத உச்சம் தொட்டு வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தை நிப்டி அதிகபட்சமாக 24,966 என்பதை தொட்டு 25,000 புள்ளிகளை நெருங்கி உச்சம். திருப்பதி லட்டு குறித்து அவமரியாதை செய்ததாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் புகார். ஏழுமலையானின் தீவிர பக்தன் என்ற முறையில் மன்னிப்பு கேட்பதாக நடிகர் கார்த்தி அறிவிப்பு. பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் ஃபேஷன் வீக் 2024 கோலாகலம். காண்போரை ஈர்க்கும் வகையில் ஐஸ்வர்யா ராய், ஆலியா பட் வசீகர நடை. மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு ஆகியோர் நடித்த தக் லைஃப் திரைப்படம் படப்பிடிப்பு நிறைவுற்றதாக வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. பெரிய நடிகர்களின் படங்களை 8 வாரங்கள் கழித்தே OTTயில் திரையிட வேண்டும். தமிழ் திரைப்படங்களை இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் வெளியிட வேண்டும் என்றும் திரையரங்க உரிமையாளர்கள் தீர்மானம். திரைப்படங்களை 24 மணி நேரமும் திரையிட அனுமதிக்க வேண்டும் என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானம். இத்தனை காட்சிகள் தான் திரையிட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டையும் தளர்த்துமாறு அரசுக்கு கோரிக்கை.